கோவை மாநகரில் நடைபெற்ற உலக புத்தொழில் மாநாடு மகத்தான வெற்றி பெற்றதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். கோயம்புத்தூரில் நடைபெற்ற குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மாநாடு மாபெரும் வெற்றியடைந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த மாநாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய சூழலில் அதனுடைய நிறைவும் நடைபெற்றிருக்கிறது. இந்த விழாவில் 127 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதத்துடன் ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார். அதில் 45 நாடுகள் பங்கேற்று 1012 அரங்குகள் கொண்ட மாபெரும் புத்தாக்க கண்காட்சி நடைபெற்றதாகவும் அதில் 21 நாடுகளுடைய அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்ததாகவும் முதலமைச்சர்கள் குறிப்பினை வெளியிட்டிருக்கிறார். மேலும் 72,278 பார்வையாளர்கள், 115 முதலீட்டாளர்கள், 23 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்று மாபெரும் ஒரு வெற்றியை இந்த மாநாடு புத்தொழில் மாநாடு பெற்றிருப்பதாக முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழ்நாடு அரசினுடைய மிகப்பெரிய கனவான 2030க்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உயர்த்துவதற்கு இந்த இதுபோன்ற செயல்கள் மற்றும் இதுபோன்ற நோக்கங்கள் நிச்சயம் நிறைவேற்றிவிடும் என்ற ஒரு நம்பிக்கையும் முதலமைச்சர்கள் இந்த பதிவு மூலமாக தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.